இன்னைக்கு ஐஐடியில காமக்கோடி பேர வித்தியாசமா இருக்குதுல்ல, காமக்கோடி. காமக்கோடின்ற ஒருத்தர் வந்துட்டு மூத்திரத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருப்பாரு. மூத்திரத்தை கூடி ஞானம் பிறக்கும், மூத்திரத்தை கூடி ஜுரம் போகும், மூத்திரத்தை கூடி உனக்கு நன்மை கிடைக்கும், பலதான் பேசியிருப்பாரு. நான் இங்க இருக்கிற ஆளுநர் வந்து ரொம்ப வில்லங்கமானவங்க இருக்கிறவன், ஆறு ரவி சாதாரண வில்லங்கம் பிடிச்சி போவேன். இவனுங்க பண்ணுவேன், காமக்கோடியை தூக்கி வந்து ஆளுநர் புடவை போடுவான். புடவை வச்சு அவன் என்ன பண்ணுவான், அங்க யூனிவர்சிட்டியில பசங்க உடம்பு சரியில்லாம போவோம், கை கால் வலி வந்துடும். நீங்க யாரும் மருத்துவமனை போகாதீங்க, மூத்தத்தை குடிங்க. நீங்க யாரும் ஹாஸ்பிட்டல் போய் மூத்தத்தை குடிங்க, உடம்பு நல்லா ஆயிடும், உங்களுக்கு வந்து கல்வித்திறன் மேம்படும், உங்களுக்கு வந்து ஞானம் கொடுக்கணும், இதெல்லாம் பேசுவான். அப்போ ஆளுநர் வந்து எந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில வந்து நியமனம் பண்ணுவாரு, இந்த மாதிரி காமக்கோடி ஆட்கள் மாதிரியும் இங்க வந்துக்கிறாங்களே தமிழ் இசை தாமரை மலர் தாமரை மலர் பாட்டு பாடுறாங்களே, அவங்கள மாதிரி ஆட்களை தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புல போடுவாங்க. நம்ம இல்ல, நாம இன்னைக்கு இந்தியாவே போராட்டம் பண்றாங்க, நீட்க்கு எதிராக, நீட் 2020 எதிராக போராட்டம் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் வந்து வீரமிக்க போராட்டமா இருக்குது. இன்னைக்கு இப்படி போகும்போது இந்த மாதிரி ஆட்களை வந்து வைஸ் சான்சலர் போட்டாங்கன்னா இவங்க வந்து ஈஸியா வந்து இந்த NEP 2020 வந்து ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. மாணவர் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணணும். இது உண்மையாவே கல்வியில பேர் ஆபத்து. இது இந்த ஆபத்தை நாம வந்து தட்டி கேட்காம இது ஏதோ ஒன்று மாதிரி கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து கல்வி முறையை இல்லாத ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதான் தான் வந்து முக்கியமா அவங்க பாக்குறாங்க. இந்த பாசிச அரசாங்கம் எதை வைத்து இதெல்லாம் செய்யறாங்கன்னா கல்வியை சிதைக்கணும், முதல்ல வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்கணும், சமூக நீதியை பிரிச்சு வச்சிடணும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய மத்திய பாசிச அரசாங்கத்தினுடைய முக்கிய அங்கமா இருக்குது. தோழர் மணிகண்டன் AISF தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அவர்களை பேச வைக்கிறோம். தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய AISF சார்பில் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த குறுகிய காலகட்டத்தில் குறுகிய நேரத்தில் UGC கொண்டு வந்துள்ள புதிய வரைவு அறிக்கையின் சம்பந்தமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு RSYF அமைப்பினருக்கு எங்களது அமைப்பின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, UGC புதிய வரைவு அறிக்கை இது வந்து இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது. மத்திய அரசாங்கம் குறிப்பா பாஜக என்னைக்கு வந்து 2014 வந்து ஆட்சி பொறுப்புல அவங்க ஏறினாங்களோ அதுல இருந்து ஒவ்வொரு சிசையிலும் கை வைக்கிறாங்க. குறிப்பா வந்து அவங்க வந்து முக்கிய கவனம் செலுத்துறது பார்த்தோம்னா உயர்கல்வி தான் அவங்க முக்கிய பங்கு ஆற்றுறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், நம்ம இவனை பத்தி பெருசா பேசவே தேவையில்லை. இவன் வேலை நம்ம முதல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கிராண்ட் தரதான் இவனுடைய வேலை. பணத்துக்கு குத்துட்டு போறான்னா தேவையில்லாத ஆணியை கொடுக்குறான் இவன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பல்கலைக்கழகத்துல வந்து துணைவேந்தே இல்ல, அதை பத்தி பேசுறேன்னா இதுல தேவையில்லாத ஆணி, நான் வந்து அவனை செலக்ட் பண்றதுக்கு ஆளுநர் நியமிக்கிறேன், அதாவது பேசலாம். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல பல்வேறு யூனிவர்சிட்டியில பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அங்க பேராசிரியர் கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியாவது நிம்மதியா மாணவர்கள் வரக்கூடிய மாணவர்கள் யூனிவர்சிட்டி உள்ள போறாங்களா இல்ல கல்லூரிக்குள்ள போறாங்களா? யாரு போனாலும் போராட்டம் பண்ணாம உள்ள நுழையவே முடியல. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையே தீர்க்க முடியல. இதுல UGC ஒரு புதிய வரைவு ஒண்ணு விட்டுருக்காங்க. இதுல ஏகப்பட்ட வரைவு இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க பேசக்கூடிய பெரும்பாலும் ஒரு கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கான கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்கணும்? இது இங்க வந்திருக்கிறது வந்து பல்வேறு பேர் தெரியும். இன்னைக்கு ஐஐடியில காமக்கோடி பேர வித்தியாசமா இருக்குதுல்ல, காமக்கோடி. காமக்கோடின்ற ஒருத்தர் வந்துட்டு மூத்திரத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருப்பாரு. மூத்திரத்தை கூடி ஞானம் பிறக்கும், மூத்திரத்தை கூடி ஜுரம் போகும், மூத்திரத்தை கூடி உனக்கு நன்மை கிடைக்கும், பலதான் பேசியிருப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த அதிகாரம் குத்துக்கிறாங்கல்ல UGC, அந்தந்த மாநில ஆளுநருக்கு வந்து கூடுதல் அதிகாரம்னு. அப்போ இந்த மாதிரி குத்தமானா இங்க இருக்கிற ஆளுநர் வந்து ரொம்ப வில்லங்கமானவங்க இருக்கிறவன், ஆறு ரவி சாதாரண வில்லங்கம் பிடிச்சி போவேன். இவனுங்க பண்ணுவேன், காமக்கோடியை தூக்கி வந்து ஆளுநர் புடவை போடுவான். புடவை வச்சு அவன் என்ன பண்ணுவான், அங்க யூனிவர்சிட்டியில பசங்க உடம்பு சரியில்லாம போவோம், கை கால் வலி வந்துடும்.
நீங்க யாரும் மருத்துவமனைக்கு போகாதீங்க, மூத்தத்தை குடிங்க. நீங்க யாரும் ஹாஸ்பிட்டல் போய் மூத்தத்தை குடிங்க, உடம்பு நல்லா ஆயிடும், உங்களுக்கு வந்து கல்வித்திறன் மேம்படும், உங்களுக்கு வந்து ஞானம் பிறக்கணும், இதெல்லாம் பேசுவான். அப்போ யூஜிசி வந்து இது மாதிரி ஒரு இந்த வரைவு கொடுத்துருக்கிறாங்கல்ல, ஆளுநருக்கு வந்து கூடுதல் பொறுப்புடன்னா, இப்போ ஆளுநர் வந்து எந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில வந்து நியமனம் பண்ணுவாரு, இந்த மாதிரி காமக்கோடி ஆட்கள் மாதிரியும் இங்க வந்துக்கிறாங்க தமிழ் இசை தாமரை மலர் தாமரை மலர் பாட்டு பாடுறாங்களே, அவங்கள மாதிரி ஆட்களை தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புல போடுவாங்க. அப்போ யூனிவர்சிட்டியுடைய முக்கியமா நாங்க வந்து நிதி வழங்குறது மட்டும்தான். அப்போ இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன பண்ணணும், இதுல இந்த துணைவேந்தர் நியமனம் பண்றதுல வந்து ஆளுநர் தான் தலைவர். இதுல ஆளுநர் தலைவர் யூஜிசி சேர்மன் உள்ள வராரு, அந்த உண்டான பல்கலைக்கழகத்தினுடைய அந்த போர்டுல இருந்து ஒருத்தர் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு துணைவேந்தர் நியமனம் பண்ணணும்னா 10 வருடம் பேராசிரியரா ஒர்க் பண்ணணும், ரிசர்ச்ல வந்து அவங்க தலை சிறந்தவங்க இருக்கணும், இப்படித்தான் கொண்டு வரணும். இதுதான் வந்து யூஜிசியுடைய இதுவா இருக்குது. அப்ப இப்படி போகும்போது இன்னைக்கு இந்த தரப்புல யூஜிசி வந்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு வரைவை கொண்டு வராங்கன்னா காரணம் என்ன? ஒரு காரணமும் இல்ல. நாம இன்னைக்கு இந்தியாவே போராட்டம் பண்றாங்க, நீட் எதிரா, நீட் 2020 எதிராக போராட்டம் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் வந்து வீரமிக்க போராட்டமா இருக்குது. இன்னைக்கு இப்படி போகும்போது இந்த மாதிரி ஆட்களை வந்து வைஸ் சான்சலர் போட்டாங்கன்னா இவங்க வந்து ஈஸியா வந்து இந்த NEP 2020 வந்து ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. அப்போ NEP ஏன் கொண்டு வராங்க இவங்க? ஏன்னா இதுதான் வந்து அவருடைய திட்டமே. இவங்க வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமா ரொம்ப மும்முரமா செயல்படக்கூடிய ஒரு இதுவே இந்த நீட் 2020 வந்து உள்ள கொண்டு வந்து அப்படியாதுன்னு அதையே கொண்டு வராங்க. அதை ஒண்ணு மட்டும் தான், இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் சிலதை மட்டும் பேசுறேன், ஏன்னா நேரம் இல்லை. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம பசங்க பல பேர் வந்து 3 வருஷம் படிக்கிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஆனா இதுல 4 வருஷம் கொண்டு வரான். 4 வருஷம் கொண்டு வந்து கூட அவனோட இதுக்காக கொண்டு வரல. இந்த 4 வருஷம் எதுக்குன்னு பார்த்தோம்னா முதல் வருடம், இந்த முதல் வருடத்துல எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து ஆல் கிளியர் பாஸ் பண்ணணும். இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் 1-2 சப்ஜெக்ட் வைக்கிறாங்க, திருப்பி எழுதும்போது வந்து அதை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து இயல்பு, தோல்வி என்பது சகஜம் தானே. ஆனா இந்த நீட் பாலிசி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 வருஷம் இந்த படிப்புல முதல் வருஷம் ஏதாவது அரியர் வச்சேன்னா நீ 2வது வருஷம் போக முடியாது. சரி, பையன் வந்து தப்பி தவறி 2வது வருஷம் பாஸ் பண்ணிட்டான், 3வது வருஷம் போறான். அந்த 3ஆம் ஆண்டுல 75% தான் நீ பையன் இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அவனே ஒரு சர்டிபிகேட் தரான். அந்த சர்டிபிகேட் வந்து எதுனா இருக்கலாம், ஒன்னு ஐடிஐ இருக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம். அப்போ பையனை வந்து இதுலயே வடிகட்டுறான். இது ஒரு புறம் இருக்க. 2வது வந்து 3வது படிக்கிறவங்களுக்கும் 5வது படிக்கிறவங்களுக்கும் 8வது படிக்கிறவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரான். நான் கேட்கிறேன், 3வது படிக்கிற குழந்தைக்கு, நான் ஓபனா பேசுறேன்னு, 3வது படிக்கிற குழந்தைக்கு ஒண்ணுக்கு போக தெரியுமா? நீ அந்த குழந்தைகிட்ட வந்து பப்ளிக் எது அடிச்சு என்ன குழந்தை எழுது, பெண்ணை பிடிக்குமா? இந்த கல்வி முறை அப்ப நீ வந்து எதை கொண்டு வர நீ பாக்குற? நீ பசங்களை வந்து படிக்க கூடாது, வடிகட்டணும். சரி, 3வது தப்பி தவறி பாஸ் பண்ணிட்டான், இவன் 5வதுக்கு வரான், அப்புறம் என்ன பண்ணுவேன்? 5 வடிகட்டணும் முறை, 8வது வரான். இது வந்துட்டு அரசாங்கம் வந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு சொல்லல, மாணவர்கள் மேல இந்த சுமையை திணிக்கிறாங்க. படி படி படின்ற சுமையை திணிக்கிறாங்க. அப்போ இதன் அடிப்படையில தான் அரசாங்கம் உண்மையாவே இப்ப இருக்கிற அரசாங்கம் நல்ல சாமர்த்தியமான அரசாங்கம். நீ பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு சொல்லல, எப்படி வந்து பசங்க மேல சுமையை திணிச்சுமானா அவனே பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பானோ அந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ இந்த இதனுடைய இதுல தான் வந்து யூஜிசி இதுல கொண்டு வராங்க. யூஜிசி வந்துட்டு இப்போ வந்து ஆர்டர்லாம் போட முடியாது. இதுக்கு முன்னாடி யூஜிசி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பாடி மட்டும்தான். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது. இங்கெல்லாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே வந்து செயல்படும். அப்படி இருக்கும்போது இந்த ரெக்கமெண்டேஷன் பாடி, அதாவது இந்த மாதிரி உங்க பல்கலைக்கழகம் பண்ணலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய யூஜிசி இதுக்கு அப்புறமேட்டு வந்து ஆர்டர் போடலாம். ஆர்டர்லாம் கட்டாயப்படுத்தலாம், இது நீ பண்ணியே ஆகணும்னு. அதே மாதிரி வந்து நேஷனல் இன்னைக்கு வந்து இந்த கல்வி முறை வந்து ஒரே தேசம் ஒரே கல்வி முறை. இதை நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு பீகாரும் உத்தரப்பிரதேசம் இருக்கிற கல்வி முறையும் தமிழ்நாடு ஒண்ணா? இன்னைக்கு எல்லா விதத்திலும் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா விதத்திலுமே வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பிரிச்சு வச்சு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பாசிச அரசாங்கம் எதை வைத்து இதெல்லாம் செய்யறாங்கன்னா, கல்வியை சிதைக்கணும். முதல்ல வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்கணும்,
சமூக நீதியை பிரிச்சு வச்சிடணும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய மத்திய பாசிச அரசாங்கத்தினுடைய முக்கிய அங்கமா இருக்குது. எனவே இந்த போராட்டம் மிக தேவையானது. இந்த போராட்டம் ஏதோ RSYF நடத்துறதாவோ அப்படி விட்டுறக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணணும். இது உண்மையாவே கல்வியில பேர் ஆபத்து. இது இந்த ஆபத்தை நாம தட்டி கேட்காம இது ஏதோ ஒன்று மாதிரி கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு கல்வி முறையே இல்லாத ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதான் முக்கியமா அவங்க பாக்குறாங்க. எனவே இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும். அதன் அடிப்படையில் வருகின்ற 7ஆம் தேதி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் AISF சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பிற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். போராட்டம் தொடரட்டும். இளம் தலைமுறை இல்ல அடுத்த கல்வியை நோக்கி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் எப்படி பள்ளி பாடத்திட்டங்கள்ல கல்வியை காவிமயமாக IIT இயக்குனர் காமகோடி சொன்னது போல ஏதோ மாட்டு மூத்தத்தோட குடிக்கிறது மட்டும் இல்ல, அதையே பாடத்திட்டமாக கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் வைத்தால் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தகைய அறிவியல் பூர்வமான கல்வியை பெறுவார்கள் என்ற ஆபத்தும் நிறைந்திருக்கிறது. அத்தகைய கருத்துக்களை வலியுறுத்தி கூறிய அடுத்த தலைமுறையா வந்திருக்கக்கூடிய